இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையா இல்லை அக்செப்டன்ஸ் தேவையா? மேரேஜ்ன்றது ஒரு தொடக்கம் ரிலேஷன்ஷிப்போடது அப்படின்னு பார்க்காம மேரேஜ் தான் ஒரு எண்டு, அதுக்கப்புறம் நான் எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. ஸோ அது பேசுகிற ஆளெல்லாம் சந்தேகப்பட்டாலோ இல்லை ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசுறதே தப்பு, அப்போ நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயமும் இருந்தாலோ அது கண்டிப்பாக ஒரு ரெட் ஃப்ளாக் தான். ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டாங்க, அதுலேருந்து வெளியே வந்துட்டு இன்னொரு சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே யாரும் போயிடவே கூடாது. இல்லை வேற ஒரு லவ் பண்ணியிருக்காங்க, அதில் பிரேக்கப் ஆயிடுச்சு, அவங்க அடுத்து ஒரு கல்யாணமே பண்ணிடக்கூடாது, அவங்க சந்தோஷமாகவே இருந்துடக்கூடாது, அப்படி இருந்தாங்கன்னா அவங்க தான் தப்பு பண்ணவங்களா இருப்பாங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இங்கே இருக்குல்ல, அது கொஞ்சம் தவறானது. இப்போ ஒருத்தவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுது சார், டக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பேச்சப் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஹெல்தியா? ஒரு ரிலேஷன்ஷிப்பை தைரியமாக பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாதவங்க மேபி இந்த அஃபேருக்குள்ளே போகலாம். பட் நிறைய பேர் வந்து அதுக்காக மட்டும்தான் போகிறாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஆல்ஃபா மேலு இந்த கான்செப்ட்னு சொல்லிட்டு, ஆல்ஃபா மேல்னா யாருன்னா நிறைய லவ் குரூஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் கொடுக்குற அட்வைஸும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சுஜித் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க தான் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாமே, ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா லவ் பண்ணுவாங்க, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி பார்த்தா நிறைய காரணங்கள் இருக்கு. நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, மேரேஜ்ன்றது ஒரு தொடக்கம் ரிலேஷன்ஷிப்போடது அப்படின்னு பார்க்காம மேரேஜ் தான் ஒரு எண்டு, அதுக்கப்புறம் நான் எப்படி வேணா இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது லவ்ல இருக்கும்போது இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா வேற மாறிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வர்றதுக்கும் அதான் காரணம், இல்லை அவங்க மாறுறதுக்கும் அதான் காரணம். இன்னொன்று, வீட்டிலேயே நம்மலாம் கேட்டோம்னா, இப்போ இதெல்லாம் பண்ணாத, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன்ட்ட கேட்டு 10 மணிக்கு மேலே எங்கேயாவது போய்க்கோ அப்படி இப்படின்ட்டு அது ஏதோ ஒரு ஆள் பர்மிஷன் கொடுத்து இன்னொரு ஆள் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸாகவும், இல்லை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உன் லைஃபே தொடங்குது, இல்லை நீ உன்னோட ஃப்ரீடமே அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி ஒரு சில பேர் அதுக்குள்ளே வராங்க. ஒரு சில பேர் ஓகேடா, நீ வந்து பொண்ணு இல்லை அரேஞ்ச் மேரேஜ்லேயும் பார்த்துப்போம் இல்லை லவ்லையும் பார்த்துப்போம், கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் அவங்க எங்கே போயிட போகிறாங்க அப்படின்ற ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணுறது இல்லாமல் இது காரணமாக இருக்குது. ஓகே, இப்போ அதே மாதிரி ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னொருத்தர் ஆப்போசிட் ஜெண்டர் வந்து சந்தேகப்படுவாங்க, இல்லைன்னா பொசசிவ் ஆவாங்க, அது சரியா தவறா? அது வந்து பொசசிவ்னஸ்னா எப்படின்னா, அது ஒரு சின்ன ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன சண்டை, ஒரு செல்ல சண்டையாக அது இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்மளே நிறையா டிவோர்ஸ்டு கப்புள்ஸ் இல்லை டிவோர்ஸ்டு செலிபிரிட்டிஸோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம். இப்போ அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ஆடியோ லான்ச்சில் பேசுனது இல்லை வேற ஏதோ இன்டர்வியூஸில் சொன்னது, நான் யாராவது பார்த்தாலே என் ஃபோனை பிடுங்கி வச்சுருவாங்க, என் பாஸ்வேர்டை வந்து அவங்க போட்டு வச்சு மாற்றி வச்சுருவாங்க, ஏதாவது ஒரு பையன்கிட்ட பேச போனாலே அதை பிளாக் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு. இப்போ நம்ம அதை பார்க்குறப்ப ஆமாப்பா ரொம்ப கொடுமையாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு இப்போ சொல்கிறோம். ஆனால் அந்த டைமில் அந்த இன்டர்வியூஸை அவங்க ஃபன்னாக தான் சொல்லியிருப்பாங்க, நம்மளும் ஃபன்னாக தான் எடுத்துருந்துருப்போம். ஸோ அதோட எக்ஸ்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றதை வச்சு தான் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுமே தவிர வெளிப்படையாக இப்படியே இது தப்பு இது சரி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பட் வந்து பொதுவாகவே ஒரு பார்ட்னர்ஸ்குள்ளே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும். அது பொசசிவ்னஸ் அதுன்னு சொன்னால் கூட, பேசுகிற ஆளெல்லாம் சந்தேகப்பட்டாலோ இல்லை ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசுகிறதே தப்பு, அப்போ நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயமும் இருந்தாலோ அது கண்டிப்பாக ஒரு ரெட் ஃப்ளாக் தான். அதை வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது தான். எஸ், இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் ரெட் ஃப்ளாக் சொன்னீங்க இல்லையா, இப்போ அதே மாதிரி அதிக ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது, அது என்னன்னு சொல்ல முடியுமா? ரெட் ஃப்ளாக்ஸ் பொதுவாக நிறைய பேருக்கு வெளிப்படையாகவே இப்போல்லாம் தெரியுது. பட் இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நிறைய விஷயங்களை இது ரெட் ஃப்ளாகாக இருக்கிற விஷயங்களை நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதே மாதிரி நார்மலாக இருக்கிற நிறைய விஷயங்களை ரெட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. பொதுவாக பார்த்தோன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பேசியிருக்கோம், ஒரு பேஷன் இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், எல்லாரும் ஒரு சேர க்ரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே அது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கலாம். இதில் எது அடிப்படுது அப்படின்னாலே அது ஒரு ஒன் ஆஃப் த ரெட் ஃப்ளாகாக நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில சரியான விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கப்புள் இருக்காங்கன்னா, ஒருத்தவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. இப்போ ஒருத்தவருக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, இல்லை ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது, இல்லை அவர் வந்து நேரத்துக்கு சரியாக சில விஷயங்களை பண்ண மாட்டார், இல்லை எல்லா விஷயத்தையும் அறகுறையாக பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, இன்னொரு கப்புள் அதை சரியாக பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எது சரியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பார்ட்னர் வந்து அதை மாற்றிக்கிட்டாங்கன்னா அது நல்ல விஷயம். ஆனால் தப்பாக பண்ணிட்டு இருக்கவங்க, எனக்கு இப்படி தான், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது,
எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்களை கில்ட் ஆக்கியோ இல்லை நீ பண்றது தான் தப்புன்னு மேனிப்புலேட் பண்ணியோ அதை மாத்துறாங்க அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பா ரெட் ஃபிளாகா எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுது சார், டக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பேச்சப் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி பண்றது ஃபர்ஸ்ட் ஹெல்தியா? இல்லை, இதை இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ்குள்ளே நம்ம வந்துட்டோம். பிரேக்கப்பு, ஹூக்கப்பு, பேச்சப்னு நம்ம பழைய விவேக் ஜோக்ஸ்லலாம் வர மாதிரி இப்படி போயிட்டோம். பட் பொதுவாகவே இங்கே இருக்கிற கருத்து என்னன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டாங்க, அதுலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே யாரும் போயிடவே கூடாது. இல்லை வேற ஒரு லவ் பண்ணியிருக்காங்க, அதில் பிரேக்கப் ஆயிடுச்சு, அவங்க அடுத்து ஒரு கல்யாணமே பண்ணிடக்கூடாது, அவங்க சந்தோஷமாகவே இருந்துடக்கூடாது, அப்படி இருந்தாங்கன்னா அவங்க தான் தப்பு பண்ணவங்களா இருப்பாங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இங்கே இருக்குல்ல, அது கொஞ்சம் தவறானது தான். எதை நம்ம தப்பாக பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே ஒருவேளை ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஸ்டார்ட் கிடைக்குது, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அதுக்காக இதை பிரேக்கப் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரெடியாக இருந்துட்டு இதை வேற ஒரு காரணம் சொல்லி இதை வந்து கெடுத்து விட்டுட்டு அதுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா நம்ம அதை வேற மாதிரி பார்க்கலாம். பட் பொதுவாகவே இதுதான மனித இயல்பு. என்ன பண்ணுறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ரூவாக இருந்திருக்காங்க, அதுக்கான எல்லா முயற்சியும் அவங்க பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியும் ஒரு 2 பேருக்குள்ளே செட் ஆகலை, அதனால பிரேக்கப் ஆகுது இல்லை டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறமா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ வேற ஒரு மேரேஜுக்குள்ளேயோ போகிறது தான் நல்ல விஷயம். அதை நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி டக்குன்னு பேச்சப் ஆயிட்டாங்க இல்லை டக்குன்னு வேற ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற டேர்மில் சொல்லி அதையும் நாம் வந்து கெடுத்துடக்கூடாது. ஏன்னா இங்கே நிறையா போராட்டங்களுக்கு அப்புறமும் நிறைய புரட்சிகளுக்கு அப்புறம் தான், இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தா இந்த உடன்கட்டை ஏறுறது தான் வந்து நாம் இந்த மாதிரி இருந்தது. கணவர் இறந்துட்டாங்கன்னா பெண்கள்லாம் வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது ஒரு ஆணாதிக்க சமூகத்துல இருந்து வந்தது. ஏன்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன பண்ண போறாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு எதுக்கு ஒரு துணை வேணும், ஒரு வாழ்க்கை வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த மறுமணம்ன்றதும் இப்போ வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த விதவைன்ற வார்த்தையை மாற்றணும், கைம்பெண்ணு வைக்கணும். ஸோ கணவரை இழந்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச உடை அணிஞ்சிக்கலாம், அவங்க பொட்டு வச்சுக்கலாம், அவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம், அவங்களோட ஃப்ரீடம் அது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ திருப்பி நம்ம பிற்போக்குவாதத்தை வேற சில மாடர்ன் டெர்மினாலஜிஸ் வச்சு இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம கமெண்ட்லலாம் போடுறாங்க, ரொம்ப ஆப்வியஸாகவே தெரியுது. நிறையா இதை பார்த்தா ஒரு செலிபிரிட்டிஸ்க்கோ இல்லை ஒரு காமன் ஆட்களுக்கோ இதான கூட ஓகே அடுத்து யாருப்பா, அங்கேருந்து இங்கே தாவிட்டாங்களா, இங்கேருந்து வந்துட்டாங்களான்னு அது ஒரு நார்மலாக நடக்கிற விஷயம்தான். அதை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த பிற்போக்குவாதத்தை நம்ம வேற மாதிரி திருப்பி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம அஃபேர் எடுத்துக்கலாமே. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 2 படங்கள் வந்து அஃபேர் ஆதரிக்கிற மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அஃபேரை ஆதரிக்கிற படங்கள்னு எதை சொல்றீங்க? ஒன்று வந்து பறவை கூட்டில் வாழும் மான்கள் அதுன்னு சொல்லலாம். ரீசெண்டாக அந்த தக்லைஃப் எடுத்துக்கலாமே, அது வந்து சுகர் டேடி சுகர் பேபிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி காட்டுறது சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அந்த விஷயங்களை நார்மலைஸ் பண்ணக்கூடாது. அண்ட் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்னா அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ட்ரூவாக இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வருதுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டு வேற ஒரு வாழ்க்கையை நம்ம தகவமைச்சுக்கலாம், நம்ம அது சரி பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம முன்ன சரின்னு சொன்னோமே தவிர, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டே அதுக்கு ட்ரூவாக இல்லாமல் வேற ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கிறதோ இல்லை அந்த சீட் பண்ணுறதோ வந்து கண்டிப்பாக நம்ம ஆதரிக்க முடியாது. அதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி சில படங்களோ சில காட்சிகளோ வந்தால் அதை மக்களும் ஆதரிக்கிறது கிடையாது. அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஒரு சைடு ஆக்சுவலாக நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா இந்த ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப காமன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ்ஸு ஆல்மோஸ்ட் நில்லுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஒரு காரணம் அப்படின்ட்டு, இது வரதுக்கு என்ன காரணமாக நினைக்கிறீங்க நீங்கள்? இதுதான் நான் முன்ன சொன்னது தான். இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஆப்போசிட் ஜெண்டருக்கு என்ன வேணும், இல்லை நம்மளோட பார்ட்னரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பேர் சில ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்காங்க. அதே மாதிரி அதை ரொம்ப சீக்கிரமாக பிரேக் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கான சிஸ்டம்குள்ளேயும் நாம் இல்லை. ஏன்னா இங்கே ஒரு மேரேஜின்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனாவோ இல்லை நிறைய பேர் இன்வால்வ் ஆகிற ஒரு விஷயமாவோ இருக்குது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணிகள் வந்து இங்கே அதுக்கு ஒரு தடையாக இருக்குது. இல்லை வீட்டில் என்ன நினச்சிப்பாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம் ஒரு வரதட்சணை கொடுமையால் ஒரு தற்கொலை நடந்தப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, அதில் நிறைய பேர் பேசியிருந்தாங்க, ஒருவேளை அந்த பெற்றோர்கள் வந்து பரவாயில்லம்மா இதிலேருந்து வெளியே வந்தாலும் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒருவனுக்கு ஒருத்தின்றதெல்லாம் வந்து சும்மா சொல்கிறது தான், அது நடைமுறைக்கு எந்த அளவுக்கு இது பண்ணணும்னு தெரியாது, நீ எந்த தப்புமே பண்ணலை இல்லைம்மா, பரவாயில்லவா என்னதான் இருக்குன்னு பார்த்துப்போம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னா வேற முடிவுகளை அவங்க எடுத்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. நம்ம பொதுவாக சொல்லிடுறோம், வெளியில் நமக்கு தெரிஞ்ச தகவலை வச்சு சொல்லிடுறோம். அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு காரணிகள் இருக்கு. ஸோ இங்கே இந்த பொதுவாக சொல்லப்படுறது என்னன்னா, அது ஒரு அபியூசிவான கல்யாணமாக இருந்தாலும் இல்லை அது ஒரு அபியூசிவான ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும்
கணவர் அடிச்சா பரவாயில்லம்மா கொஞ்சம் தாங்கிக்கோமா அப்படின்றது. இல்லை மனைவி வந்து கணவரை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பொதுவான இந்த ஜோக்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, கணவன் மனைவி ஜோக்ஸு, அதுக்குள்ளே அதை சொருக்கிட்டு அதெல்லாம் அப்படி தான்ப்பா இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம தான்ப்பா அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும், ஏன் நாங்கள்லாம் அப்போ இல்லையா, நான்லாம் வாங்காத அடியா, உங்கள் தாத்தா என்ன போட்டு அடிக்காத அடியா அப்படின்னு சில பாட்டிகளும், இல்லை அவர்லாம் வந்து ஃபுல் டைமாக என்னை சமைக்க விட்டுட்டு தான் இருந்தார், நான் கிச்சன்லேயே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், நீ என்னமோ 2 பேருக்கு சமைக்கிறதுக்கு போயிட்டு இவ்வளோ பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களெல்லாம், இந்த பெரிய ட்ராமாக்களையோ இல்லை பெரிய தவறுகளையோவே நம்மளோட இந்த திருமண ஸ்ட்ரக்சருக்குள்ளே நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இதை வெளிப்படையாக அதை பிரேக் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய பேருக்கு கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேற வழி இல்லாமலோ, அதை நான் அதை ஆதரிக்கலை, அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்பை தைரியமாக பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாதவங்க மேபி இந்த அஃபேருக்குள்ளே போகலாம். பட் நிறைய பேர் வந்து அதுக்காக மட்டும்தான் போகிறாங்கன்னு கேட்டால் கிடையாது. நிறைய பேர் அந்த பார்ட்னரோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு வேற ஒரு சில விஷயங்களுக்காக இந்த அஃபேருக்குள்ளே போகிறாங்க. அதை நம்ம கண்டிப்பாக எந்த வகையிலையும் ஆதரிக்கலை. முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம வந்து வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தோன்னா இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வளர்ந்த நாடுகள்லையோ இல்லை கொஞ்சம் வளர்ந்த நம்ம ஊர்லேயே வளர்ந்த கட்டமைப்பில் இருக்கிற குடும்பங்களில் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு 25 வருஷமாக வந்து ஒன்றா வாழ்ந்துருக்காங்க. இல்லை நம்ம பார்த்துருக்கோம் வேற பெரிய பெரிய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நல்லா வளர்ந்த நாடுகளில் அவங்க 30 வருஷம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா 30 years ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ், ஹாப்பிலி மேரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா அதை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பாங்க அப்படின்ற சாத்தியக்கூறு அங்கே இருக்கு. சில கல்ச்சர்ஸ்ல இருக்கு, இல்லை சில வீடுகளில் அதற்கான ஃப்ரீடம் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் இங்கே நிறைய பேர் 40 வருஷம் ஒன்றா வாழ்றாங்க, 30 வருஷம் வாழ்றாங்க, 50 வருஷம் கூட வாழ்றாங்க. ஆனால் எல்லாருமே அதை ஒரு ஹாப்பி மேரேஜாவோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜாவோ வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஒரு சமூகமாக நாமளும் அதுல இருந்து வெளியே வரணும். நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சில எக்ஸ்போசர் இருந்திருக்கும், அவங்களுக்கு சில நம்மளோட கல்ச்சர் இதுதான் அப்படின்ற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்கும். அவங்கெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க. அப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் இன்னும் சில பிராட் மைண்டடாக சில இதெல்லாம் யோசித்து அதெல்லாம் உடச்சி அதற்கான சமூகத்தை நம்ம கட்டமைக்கணுமே தவிர, நாம் அதெல்லாம் வேற வேற டெர்மினாலஜிஸில் நம்ம அதை திருப்பி அதே பிற்போக்குத்தனத்தை புகுத்தணும்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த ஆல்ஃபா மென் ஆல்ஃபா மேலு இந்த கான்செப்ட்னு சொல்லிட்டு, ஆல்ஃபா மேல்னால் யாருன்னா ஆக்சுவலாகவே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க தான் ஆல்ஃபா மேல். தன்னோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பெண்ணை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க தான் ஆல்ஃபா மேல். அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸையும் அவங்களுக்கான வளர்ச்சிக்கும் சேர்த்து வேலை செய்கிறவன் தான் ஒரு ஆல்ஃபா மேல். அதை விட்டுவிட்டு ஆல்ஃபா மேல்னாலே வந்து போட்டு அடிக்கிறவன், இல்லை வந்து ரக்கடாக வந்து சிகரெட் வச்சுட்டு சூடு வைக்கிறவன், இல்லை வந்து குடிச்சிட்டு திட்டுறவன், இல்லை யார்கிட்டே நீ பேசக்கூடாது, உன் இன்ஸ்டாகிராம் ஐடியை கூட நான் பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆல்ஃபா மேலு. அதுதான் ஒரு சிறந்த ஆணுக்கான அடையாளம்னு இன்ஸ்டாகிராமில் சில பேர் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அப்படி பண்ணிங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது. அண்ட் இன்னொன்று நிறைய இந்த லவ் குரு, இப்போ நிறைய பேர் நம்ம பழைய லவ் குரு சொல்ல நிறைய லவ் குருஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கொடுக்குற அட்வைஸும் இப்போ அவங்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு மார்க்கெட். ஸோ யாரை பற்றி இல்லை யார் டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்க்குறாங்க, இதை பற்றி தெரியாமல் டவுட்டில் இருக்காங்கன்னு தெரியுது. அப்போ அவங்கள நம்ம ஹூக் போட்டு இழுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க, இதே மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அப்போ நம்ம இதையே சொல்லுவோம், உங்கள் பார்ட்னரை வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க, ஒரு 4 நாளைக்கு சோறு போடாதீங்க, ஒரு 2 அடி அடிங்க. அப்போ தான் அடிக்காமல் இருக்கிறது எவ்வளோ நல்லதுன்னு தெரியுமா. நீங்கள் ஒரு அடி அடித்தாலே கேஸ் கொடுத்தீங்கன்னா ஜெயிலில் தான் இருப்பீங்க. அடிக்க சொன்னவர் மேலே கேஸ் கொடுத்தாலும் அவரும் ஜெயிலில் தான் இருப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சில விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையா இல்லை அக்செப்டன்ஸ் தேவையா? ரெண்டுமே தேவை ஆக்சுவலாக. அதுதான் இப்போ என்னன்னா, ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும், ஒரு சில விஷயங்களுக்கு நாமளும் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குன்னா அந்த நல்ல குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னோட பார்ட்னர் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறது நல்லது. இல்லை என் பார்ட்னருக்கு சில நல்ல குவாலிட்டி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மாறிக்கிறதும் நல்லது. இல்லை எவ்வளோ முயற்சி பண்ணியும் சின்ன சின்ன விஷயங்களை மாற்ற முடியல, அதனால பெரிய பிரச்சனைகள் வரல, இல்லை பெரிய டேமேஜ் வரலன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே நல்லது தான். இப்போ எனக்கு குப்புறப்படுத்தாதான் பிடிக்கும், அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி இருக்காதுன்னா அதை நான் மாற்றிக்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு ஓகே அவன் அப்படிதான் அப்படின்னு நினச்சிக்கலாம். இல்லை நான் அடிக்கடி ஷர்ட் மாற்றுறேன் அப்படின்னா அதை வந்து நானே துவைச்சிக்கிறேன், இல்லை நானே அயன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை நான் மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதை அப்படியே மாற்றிக்கலாம். ஸோ பெரிய பிரச்சனைகள் வராத விஷயங்களை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது.
இல்லை அது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கே ஒரு குடும்ப ஸ்ட்ரக்சருக்கே இல்லை அது 2 பேருக்குமே கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா 2 பேர் சைடில் இருந்தும் சில மாற்றங்கள் பண்ண வேண்டியது அவசியம் தான். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.